கொழும்பு காலிமுகத்திடலில் உலக சாதனை படைத்த மாணவிகளுக்கு முள்ளியவளையில் மகுடாபிஷேகம் பண்பாட்டை பறைசாற்றிய உன்னத விழா. முள்ளியவளை ஒரு சமூகத்தின் உண்மையான வளர்ச்சி என்பது அச்சமூகத்தில் உருவாகும் சாதனையாளர்களை அங்கீகரித்து ஊக்குவிப்பதில்தான் தங்கியுள்ளது. அந்த வகையில் கொழும்பு காலிமுகத்திடலில் வரலாற்று புகழ்பெற்ற 5000 சலங்கைகள் உலக சாதனை நிகழ்வில் பங்கேற்று முள்ளியவளை மண்ணிற்கு உலகளாவிய ரீதியில் பெருமை சேர்த்த சாதனையாளர்களை கௌரவிக்கும் உன்னத விழா ஒன்று மிகச் சிறப்பாக அரங்கேறியுள்ளது. முள்ளியவளை கிழக்கு சரஸ்வதி மாதர் சங்கத்தின் நன்மதிப்பிற்குரிய ஏற்பாட்டில் சரஸ்வதி முன்பள்ளி மண்டபத்தில் ஜூன் 26, 2026 அன்று கௌரவிப்பு நிகழ்வு பக்திபூர்வமாகவும் எழுச்சியோடும் நடைபெற்றது. சமூக சேவைகளையும் கல்விப் பணியிலும் தனக்கென ஒரு முத்திரையை பதித்த மாதர் சங்கத்தின் செயலாளரும் ஓய்வு நிலை அதிபருமான திருமதி விக்னேஸ்வரி அவர்களின் தலைமையில் இந்நிகழ்வு இனிதே ஆரம்பமானது. தொடக்கமாக பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு அதனைத் தொடர்ந்து வருகை தந்த சிறப்பு விருந்தினர்களால் மங்கள விளக்கு ஏற்றி வைக்கப்பட்டது. விழாவின் வரவேற்புரை மற்றும் தலைமையுரையைத் தொடர்ந்து கரைத்துறைப்பற்று பிரதேச சபை உறுப்பினர் திரு ஜெகதீசன் அவர்கள் எழுச்சிமிகு வாழ்த்துரையினை வழங்கி சாதனையாளர்களை பாராட்டினார். தொடர்ந்து இந்நிகழ்வின் சிறப்பு விருந்தினரால் சாதனையாளர்களின் அர்ப்பணிப்பையும் அவர்களின் எதிர்கால வெற்றியையும் வாழ்த்தி சிறப்புரையும் வழங்கப்பட்டது. கலைத்துறையில் 5000 சலங்கைகள் கொண்டு கொழும்பு காலிமுகத்திடலில் நிகழ்த்தப்பட்ட பிரம்மாண்ட உலக சாதனை பெருவிழாவில் முள்ளியவளை மண்ணின் கலைப்பாரம்பரியத்தை உலக அரங்கிற்கு கொண்டு சென்ற பெருமை முள்ளியவளை லக்ஷ்மி வாசா அகாடமியையே சாரும். இந்நிகழ்வில் இந்த அசாத்திய சாதனைக்கு பின்னால் இருந்து மாணவிகளை வழிநடத்திய அகாடமியின் இயக்குனரும் மதிப்பிற்குரிய ஆசிரியையுமான திருமதி சாந்தா டேஷன் அவர்களுக்கு கரைத்துறைப்பற்று பிரதேச உதவி பிரதேச செயலாளர் திருமதி சிவசாமி சர்மி அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பு விருது வழங்கி மாபெரும் கௌரவத்தை அளித்தார். அதனைத் தொடர்ந்து உலக கிண்ண சாதனை படைத்து மண்ணிற்கு பெருமை சேர்த்த மாணவிகள் ஒவ்வொருவருக்கும் வருகை தந்த சிறப்பு விருந்தினர்களால் தனித்தனியாக நினைவு பரிசில்களும் சிறப்பு விருதுகளும் வழங்கி பாராட்டி கௌரவிக்கப்பட்டனர். நிகழ்விற்கு வருகை தந்திருந்த அனைவருக்கும் பாரம்பரிய முறையில் சிற்றுண்டிகளும் குளிர்பானங்களும் வழங்கி உபசரிக்கப்பட்டது. தமிழர்களின் விருந்தோம்பல் பண்பாட்டையும் சமூக ஒற்றுமையையும் பறைசாற்றும் உன்னதமான ஒரு பண்பியல்புடன் இந்நிகழ்வு ஒருங்கிணைக்கப்பட்டிருந்தமை முள்ளியவளை கிழக்கு சரஸ்வதி மாதர் சங்கத்தின் உயர்ந்த சமூக பொறுப்புணர்வை காட்டுகிறது. சாதனையாளர்களை தாங்கிப் பிடிக்கும் இத்தகைய மாதர் சங்கத்தின் செயல்பாடு ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் ஒரு முன்மாதிரியாகும். அன்றுபோல் என்றும் மக்களின் குரலாக ஒலி சடங்காப்பற்று தமிழன் யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம். அவ்வாறுதான். ஆனால் தற்போதைய கால பகுதியில் தங்களுக்கான பொதுமக்களின் ஒரு என்ன சொல்றது, அவர்களுடைய அங்கீகாரம் குறைவடைந்து செல்கின்றது என்கின்ற ஒரு முறைப்பாட்டினை அந்த இடத்தில் முன்வைத்திருக்கின்றார். உண்மையில் இந்த தொலைபேசி பாவனை அதிகரித்திருக்கின்ற ஒரு காலப்பகுதியில் அனைத்து இளம் தலைமுறையினரும் ஏதோ ஒரு திசையில் ஏதோ ஒரு ஆரோ செய்த ஒவ்வொரு வீடியோக்களையும் பார்த்து கொண்டு ஏதோ ஒரு திசையில் சென்று கொண்டிருக்கின்றோம். உண்மையில் இந்த கலை என்பது ஒரு சாதாரணமான ஒரு பொழுதுபோக்கான நிகழ்வு அல்ல. இந்த கலையினூடாகத்தான் எங்களுடைய பாரம்பரியம், எங்களுடைய வரலாறு, எங்களுடைய கலாச்சாரம் அனைத்தும் அடுத்த சந்ததியினருக்கு கடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. நாங்கள் இந்த கலைகளை அருக விட்டோம் என்று சொல்லி சொன்னால் எதிர்காலத்தில் வருகின்ற சந்ததி ஒரு மிருகத்தரமான ஒரு இயந்திர போக்கான ஒரு சந்ததியாகத்தான் மாற்றமடைந்து செல்லும் என்பது இப்பொழுது நாங்கள் கண்டுகொண்டிருக்கின்றோம். அதுதான் உண்மையான நிதர்சனமாகவும் இருக்கும். இன்றைய இந்த விழாவில் கூட இளைஞர்களை பார்ப்பது மிகவும் அரிதாக, அதுவும் முக்கியமாக ஆண்களை பார்ப்பது மிகவும் அரிதாக இருக்கின்றது. ஏன் இந்த விடயங்களை நான் சொல்கின்றேன் என்று சொன்னால், இந்த கலையையே நாங்கள் அருகி வருகின்ற இந்த கலையை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி அதனை உலக சாதனை செய்வதற்குரிய ஒரு முக்கிய விடயமாக அவர்கள் தேர்ந்தெடுத்து இந்த சாதனையை ஆற்றியிருப்பது என்பது எங்களுடைய பிரதேசத்தின் கலையை உலகறிய செய்வதற்கு சமமான ஒரு விடயம். இந்த கலையை வளர்ப்பதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்ற மேடியாகத்தான் நாங்கள் இந்த உலக சாதனையை நாங்கள் பார்க்க வேண்டும். நானும் இந்த உலக சாதனை சம்பந்தமாக பல வீடியோக்கள் பார்த்திருக்கின்றேன். பல எதிர்மறையான கருத்துக்கள் சமூக வலைத்தளங்களில் சொல்லப்பட்டிருந்தது. இருப்பினும் சில ஆராய்வுகளும் அதிலே இருந்தது. இவர்களுடைய உலக சாதனை அதிலேயே கற்று அதிலேயே நடனம் புரிந்து சாதனை படைத்தல் என்ற அடிப்படையில் இடம்பெற்றதாகவும் நான் பார்த்திருந்தேன். இவ்வாறான ஒரு மேடையை இந்த மாணவர்களுக்கு இவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் இந்த பிள்ளைகளுக்கு. உண்மையாக நாங்கள் எங்களுடைய பிரதேசத்தில் மாணவர்களுக்கு மேடைகளை அமைத்து கொடுக்கின்றோம். எவ்வாறு என்று சொன்னால், இந்த கலை நிகழ்வுகளை ஆற்றக்கூடிய பண்பாட்டு விழாக்களை வருடாந்தம் நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். பண்பாட்டு விழாக்களின் ஊடாக இளைஞர்களுக்கு நாங்கள் விருதுகளை வழங்குகின்றோம். மூத்த கலைஞர்களுக்கு கௌரவிப்புகள் விருதுகளை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம்.
முயற்சியாளர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றோம். அதே போல இந்த மாணவர்கள், முதியோர்கள் மற்றும் இந்த மன்றங்கள் அனைவருக்கும் தங்களுடைய கலை நிகழ்ச்சிகளை அரங்கேற்றுவதற்குரிய சந்தர்ப்பங்களை நாங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கும் பிரதேச செயலகத்தில் கலைத்துறைக்கு சேவையாற்றக்கூடிய உத்தியோகத்தர்கள் இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் பிரதேச செயலகமும் இந்த கலைத்துறையின் வளர்ச்சிக்கு ஒரு பங்காக நாங்கள் கடமையாற்றி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த நிகழ்வு என்பது எங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கின்ற நிகழ்வு. இந்த நிகழ்வை நாம் எடுத்து நோக்கினால் சாந்தா அவர்களுக்கு நாங்கள் கௌரவிப்பை வழங்குகின்றோம். அவர் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். பலருக்கு இது தெரியாமல் இருந்தது. அவர்கள் ஆடினா பிறகு இப்படி ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது, அதுக்கும் எங்கட பிரதேசத்தை சேர்ந்தவர்களும் பங்கு பெற்றி இருக்கிறார்கள், இவ்வாறான செயற்பாடுகளை எங்களுக்கு செய்ய முடியும் என்பது கூட அந்த இவர்களுடைய வழிகாட்டலில் தான் எங்களுக்கு உண்மையாக தெரியும். எத்தனையோ சந்தர்ப்பங்கள் எங்களை சூழ இருக்கின்றது, ஆனால் அது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே இருந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நீங்கள் மற்றவர்களுக்கும் ஒரு முன்னுதாரணமான ஆட்களாகத்தான் நான் இந்த இடத்தில் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். அதுக்காக நான் உங்களுக்கு பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்துடன் இன்னொரு விடயமும் நான் இன்னொரு நபரை நான் இந்த இடத்தில் பாராட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். மாதர் கிராம அபிவிருத்தி சங்கத்தின் பொருளாளர் அவருடைய பேர் கூட எனக்கு தெரியாது. அவர் முன்னாள் அதிபர் என்பது மட்டும் எனக்கு தெரியும். அவர் என்ன சொல்கிறது, இந்த மாதர் கிராம அபிவிருத்தி சங்கத்தின் ஒரு முதுகெலும்பாக இருப்பார் என்று நான் நம்புகிறேன். இப்போ தலைவர் அதை குறையாக எடுக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் அவருடைய முயற்சி நான் பார்க்கணும் வந்ததிலிருந்து அவர் தான் அதை மும்முரமாக செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு உத்வேகத்தில் இருப்பவர். முதலே அவர் ஒரு அரசு துறையில் ஒரு நிர்வாகியாக இருந்த ஒரு வழிகாட்டுதலில் இந்த நிகழ்வை முன்னின்று நடத்துபவர் அவராக இருப்பார் என்று நான் நினைக்கிறேன். என்ன சந்தித்ததிலிருந்து திரும்பவும் கட்டாயமாக வர வேண்டும் என்று கேட்டு அழைத்து மிகவும் ஆர்வமாக இந்த சங்கத்தை நடத்துவதற்கு முன் நிற்கின்றார். அவர்கள் முன் உதாரணம். இப்படித்தான் எல்லாரும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். பல சங்கங்களை எங்களால் நடத்த முடியாமல் இருப்பதற்கு காரணம் அதில் எங்களுடைய பிரதேசத்தை சேர்ந்தவர்களுக்கு இருக்கின்ற அக்கறையின்மை. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. உண்மையாக எல்லாரும் இந்த சமூகத்தில் நாங்கள் அக்கறை செலுத்த வேண்டும். நாங்கள் எங்களை மட்டும் வளர்த்து கொண்டு நாங்கள் நல்லா இருந்துட்டா, நாங்கள் உழைச்சி நல்லா வந்துட்டா நாங்கள் நல்லா இருப்போம் மட்டும் நாங்கள் யோசிக்கிறோம். அப்படி இல்லை. எங்களோட வாழ்க்கை என்றது சமூகத்துடன் பின்னி பிணைந்தது. உண்மையாக மாதர் கிராம அபிவிருத்தி சங்கத்துக்கு ஏன் இந்த சந்தர்ப்பம் தேவைன்னு சொன்னால் அவர்களுக்கு ஒரு கடமைப்பாடு இருக்கின்றது. சமூகத்தை மேம்படுத்துதல், சமூகத்தின் கலாச்சாரத்தை மேம்படுத்துதல், சமூகத்தின் சூழல் சம்பந்தமான விடயங்களை மேம்படுத்துவதற்கு அவர்கள் உழைக்க வேண்டும். தனியாக கடன் கொடுப்பதும் கடன் பெறுவதும் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதும் அல்ல ஒரு RDSO WRDS வேலை. சமூகம் சார்ந்த பல செயற்பாடுகளை அவர்கள் செய்ய வேண்டும். அதில் அவர்களுக்கு இதுவும் ஒரு கடமைப்பாடு. தயவு செய்து உங்களுடைய பிரதேசத்தில் ஒருவர் முன்னிலைக்கு வருகிறார் என்றால் அவரை கௌரவித்து அவருக்குரிய அங்கீகாரத்தை நாங்கள் கொடுக்கின்ற சந்தர்ப்பத்தில் மற்றவர்களும் இவ்வாறு செய்ய வேண்டும், நாங்களும் முன்னுக்கு வர வேண்டும், நாங்களும் முயற்சிக்க வேண்டும் என்ற உத்வேகம் வரும். இந்த கல்வி கற்ற மாணவர்களுக்கு நாங்கள் ஏன் கௌரவிப்புகளை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்களை கௌரவித்தான் அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு செல்றதுக்கு அவர்களுக்கு ஒரு ஊக்குவிப்பு கிடைக்கும். அதே போல் அவர்களை பார்த்து மற்றவர்களும் நாங்களும் இவ்வாறான சாதனைகளை புரிய வேண்டும் என்கின்ற உத்வேகம் அவர்களுக்கு வரும். அந்த வகையில் தான் இந்த நிகழ்ச்சிக்கு நான் கட்டாயம் வர வேண்டிய எனக்கு கடமைப்பாடு இருக்கிறது. அவர் கேட்டதுக்காகன்றது இல்லை, இது எங்களுடைய கடமை. எங்களுடைய பிரதேசத்தை சேர்ந்த சாதனையாளர்கள் கௌரவிக்கப்படும் பொழுது அவர்களை கௌரவிப்பது எங்களுடைய கடமை என்ற அடிப்படையில் தான் நாங்கள் இந்த இடத்தில் வருகை தந்திருக்கின்றோம். அந்த வகையில் மீண்டும் எங்களுடைய சாதனை பெண்மதி சாந்தா அவர்களுக்கும் அவர்களுடன் சேர்ந்து இந்த சாதனையை புரிந்த 18 லக்ஷ்மி வாசா மாணவர்கள் அனைவருக்கும் இந்த இடத்தில் நான் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய பிரதேசத்தின் பெயரும் உலகளவில் பேசப்படுவதற்கு நீங்கள் அனைவரும் காரணகர்த்தாவாக இருந்தீர்கள். அதே போல உங்களுடைய கலையும் அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்கு நீங்கள் மிகவும் உறுதுணையாக இருந்திருக்கிறீர்கள் இந்த சந்தர்ப்பத்தின் ஊடாக. அதற்காக மீண்டும் உங்களுக்கு இந்த பிரதேச செயலகத்தின் உதவி பிரதேச செயலாளர் என்ற அடிப்படையில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு